circular motion. வட்ட இயக்கம். சுழற்சி இயக்கம் என்றா பிள்ளை ஒரு பொருள் வந்து சுழலும். வட்ட இயக்கம் என்றா பொருள் வட்ட பாதையில வட்டமாக இயங்கும். பூமி வந்து தன்னைத்தானே சுத்துறது வந்து சுழற்சி இயக்கம். அதே பூமி சூரியனை சுத்தி வாரது வட்ட இயக்கம். ஈஸியான விளக்கம் மாதிரி உங்களுக்கு. பொருள் வந்து தன்னைத்தானே சுத்தினா சுழற்சி, அந்த அச்சு பற்றி சுழலும். வட்ட இயக்கம் என்றது வேறொரு அச்சு பற்றி அந்த பொருள் என்ன செய்யும், வட்டப்பாதையில இயங்கும். உதாரணமா நீங்க ஒரு பஸ்ல போறீங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு இடப்பக்கமாக நீங்க ஒரு பெண்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தள்ளும் எதிர் திசையில. வட்ட இயக்கத்தை நீங்க ஆற்றுவீங்க. இல்லை பைக்ல போனீங்கன்னா பைக் கொஞ்சம் கழிக்க வேண்டி வரும். இதெல்லாம் யாரு வட்ட இயக்கத்துல வர விளைவுகளா இருக்கு. ஸோ வட்ட இயக்கம்ன்றதான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. சுழற்சி பொருள் அச்சு பற்றி சுழல்றது, வட்ட இயக்கம் வந்து பொருள் வட்டப்பாதையில் இயங்கு. ஸோ இதெல்லாம் வந்து வட்ட இயக்கம் இருக்குமா. இப்ப நாம நிறுவல் வந்து பார்ப்போம். அந்த நிறுவல் உங்களுக்கு தேவைப்படாது. சரியான பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, நிறுவலை கேட்க மாட்டாங்க ஒரு நாளும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து சைன் தீட்டா சிறிய கோணமா இருந்தா அன்னளவாக ஒரு 5 பாகைக்குள்ள இருந்தா 10 பாகைக்குள்ள இருந்தா சைன் தீட்டா தீட்டாக்கு சமன். டான் தீட்டாவும் அன்னளவாக தீட்டாக்கு சமன். ரேடியன்ல வர கோணம். கொஸ்டீட்டா என்னவாகும், கொஸ்டீட்டா உங்களுக்கு 0 ஆயிடும். கோணம் சிறிய கோணமா இருந்தா அப்ப கொஸ்டீட்டா என்னவாயிடும், அன்னளவு உண்டாமா. கொஸ்டீட்டா அன்னளவு உண்டாயிரும். சைன் தீட்டாவும் டான் தீட்டாவும் வந்து தீட்டாக்கு சமன் ஆயிடும் அன்னளவா. கொஸ்டீட்டா ஒரு பாகையெல்லாம் வந்து 0 வந்தா உண்டு தானே. 1 2 0.98 மட்டும் வரும். அதனால உண்டு ஆடுவோம். இப்ப தொடலி வழியாக ஒரு பொருள் இயங்கிறதா கருது. இதுதான் மையம். இப்ப நீங்க ஒரு இலையில கள்ளக்காடி சுத்துறீங்க, இதான் இயக்கமா. இப்படியோ அல்லது இப்படியோ தொடலி வழியாக வீவதில் இயங்குது. அப்படியே ஒரு சிறிய கோணம் நான் வந்து பெருசா கீற மாதிரி விளங்குது உங்களுக்கு கொடுத்த இந்த டீட்டா வந்து ஒரு 5 பாகை என்ன வச்சுக்கோ. சோ இதான் அந்த கோணம் தீட்டா. தீட்டா கோணம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிடாது. ரைட். இப்ப நான் என்ன செய்ய பண்ண கேட்டீங்கன்னா மையம் நோக்கிய திசையில V சமன் U பிளஸ் 8 எடுக்கப்படும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணினது இவ்விடத்தை வந்து சேர்றாரு. நமக்கு தெரியும் வேகம் சமனாயிருந்தாலும் வேகத்தோட திசை மாறினா வேகத்துக்கு ஒரு மாற்றம் வரும். என்ன வேக மாற்றம் ஒரு டைமுக்கு நடந்தா என்ன வர வேணும், வேக மாற்றம் டைமுக்கு நடந்தா வேக மாற்ற வீதம். வேக மாற்ற வீதம் யாரு, R முடுகள் வர வேணும். பிரிச்சிங்க என்ன வர போகுது, மையம் நோக்கி V sin θ வரும். ஆரம்பத்துல பிரிச்சோம்னா கிடையா 0 தான் வரும். R முடுகள் மையம் நோக்கி நான் C போறேன், நான் சென்டர் அண்ட் C போறேன். நேரம் T. சைன் தீட்டாவை நாம் வந்து அன்னளவாக தீட்டா எடுக்க போறோம். ஏன்னா சிறிய கோணம் டைமால பிரிக்க போறோம். தீட்டாவின் டி கோண மாற்ற வீதம் ஒமேகா. கோண மாற்ற வீதம் ஒமேகா. V ஒமேகா யாரு, மையம் நோக்கிய ஆர்முடுகள் V ஒமேகா. நிறுவல் கேட்க மாட்டாங்கடா, நிறுவல் கேட்க மாட்டாங்க. V ஒமேகா. நமக்கு V சமன் யாருன்னு தெரியும், R ஒமேகான்னு தெரியும். அப்ப R ஒமேகா வர்க்கமும் பாவிக்கலாம். Vக்கு பதிலா R ஒமேகா போட்டா, அல்லது ஒமேகாக்கு பதிலா VOR போட்டா V வர்க்கத்தின் கீழ் ஆரும் பாவிக்கலாம். பொருத்தமான சமன்பாடு நமக்கு என்ன தேவையா இருக்கோ அதை நாம் பாவிச்சு கொள்வோம். சரியான R ஒமேகா வர்க்கம் அல்லது V ஒமேகா அல்லது வந்து V வர்க்கத்துக்கு ஆர். தொடலி வழியா எடுத்தீங்கன்னா V cos θ ஆரம்ப வேகம் V AT வரும் டேஞ்சன் cos θ உண்டு. ஆகவே இதுவும் V தான். கழிச்சா 0.
தொடலி வழியாக ஆர்முடுகள் காணப்படாது. எப்ப சீரான வியோட இயங்குனா நமக்கு இப்படிதான் கேள்வி வரப்போகுது. ஆனா ஒருவேளை ஆர்முடுகள் வந்தா நீங்க விளையுள்ள ஆர்முடுகள் காண வேண்டி வரும். தொடலி வழியாகவும் ஒரு ஏ ஒன்று இருந்திருந்தா A1 இருந்து மையம் நோக்கி ஒரு A2 இருந்திருந்தா நீங்க விளையுள் ஏ காண வேண்டி வருமா? இது யாருக்கு பாத்தீங்கன்னா மையம் நோக்கி தான் பாத்தீங்க. மையம் நோக்கிய திசையில ஆர்முடுகள் R⍵ வர்க்கம். தொடலி வழியான ஆர்முடுகள் வந்து 0. நமக்கு அநேகமாக தொடலி வழியான ஆர்முடுகள் கேள்வி வராது. மையம் நோக்கி மட்டும்தான் வரும். மையம் நோக்கிய ஆர்முடுகள் வரும். சோ வட்ட இயக்கத்துல முதலாவது பார்த்தது வந்து மையம் நோக்கிய ஆர்முடுகள் பார்த்தோம். ரைட். இப்ப ஒரு ஆர்முடுகள் மையம் நோக்கி தொழிற்படுமாக இருந்தால் மையம் நோக்கி ஒரு விசையும் வர வேண்டும். அதுக்கு என்ன பெயர்? மைய நாட்ட விசை என்று பெயர். மையம் நோக்கிய திசையில ஒரு ஆர்முடுகள் வந்தா நீங்க ஒரு கல்லை கட்டுறீங்க, ஒரு இலையில சுத்துறீங்கன்னா உங்களோட கையில ஒரு இழுவை ஒன்று, இது இழுவை, இது மைய நாட்ட விசை இல்ல. இந்த இழுவை ஒரு மைய நாட்ட விசையாக மாறப்போகும். மைய நாட்ட விசையை நீங்க குறிச்சி காட்ட மாட்டீங்க, ஒரு வேறொரு ஆள் தான் அது மைய நாட்ட விசை. இந்த இடத்துல இழுவை வந்து இழுவை மைய நாட்ட விசையா இருப்பேன். நான் இதை எஃப் போறேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஆர்முடுகள் இருந்தாலே கட்டாயம் என்ன செய்யும்? ஒரு ஆர்முடுகள் இருந்தாலே விசை ஒன்று வரும். அந்த விசைதான் இவரை தொடர்ச்சியாக வட்டத்தில் இயங்க வைக்கும். அந்த விசை இல்லை என்றா இந்த திணிவு உண்மையா இவர் வேகம் எங்க இருக்கு? பிள்ளைகள் தொடலி வழியான வேகம் இருக்கு. உண்மை எப்படி போக வேணும்? அவரு தொடலி வழியா வீட்டுக்கு போகணும், போகணும். ஆனா அவர் போகல. ஏன் போகல? இந்த திசையில ஒரு விசை இருக்கிறதால இப்படி போக வேண்டியது, இப்படி போறத இழுக்கும். இழுக்கிறது என்ன செய்யும்? வட்டமாயம். இப்ப மையம் நோக்கிய திசையில வார விசை எம்ஏ எடுத்தீங்களா இருந்தால் மையம் நோக்கிய திசையில வார விசை எம் R⍵ வர்க்கம் வரலாம், எம் V⍵ வரலாம், V² R வரலாம். மைய நாட்ட விசை மைய நாட்ட ஆர்முடுகள் தர திணிவாரு. இந்த மைய நாட்ட விசை இருக்கிறதாலதான் இந்த பொருள் வட்டப்பாதையில் இயங்குது. அப்ப கேள்வி கேட்பாங்க, ஒரு பொருள் வட்டப்பாதையில இயங்குதா இல்லையான்னு கேட்டாங்கன்னா அந்த கணத்துல ஒரு மைய நாட்ட விசை இல்லைன்றா வர மாட்டேது. மைய நாட்ட விசை இருந்தா தான் அது வட்டப்பாதையில இயங்கும், இல்லாட்டி இயங்க மாட்டேது. ஸோ மைய நாட்ட விசை, நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, கிடைக்காச்ச மாதிரி அந்த பஸ் வந்து இடப்பக்கமா திரும்பும்டா நீங்க வலப்பக்கமா தள்ளுப்படுங்க. ஏன் தள்ளப்பட வேணும் வலப்பக்கமானு கேட்டால் மையம் நோக்கி ஒரு விசை தாக்க கொள்ள உங்களுக்கு எதிர் திசையில மூன்றாவது விதிப்படி ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அது என்ன செய்யும்? உங்களை ஒரு பக்கமா தள்ளும். இப்ப நீங்க பைக்ல போற ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பான ஒரு பெண்ட்ல சைக்கிள் வெட்டுறாருண்டா, ஸ்பீடா போற ஒரு ரேசிங் பைக் ஓடுறான், ஒரு பெண்ட்ல வெட்டுறாருண்டா பைக் அப்படியே கழிப்பாங்கன்னு. அப்படி கழிச்சாதான் அவருக்கு ஒரு மையம் நோக்கிய விசை அவருக்கு கிடைக்கும். இப்படி கழிக்கல அவரால் பெண்ட்ல ஈஸியா வெட்டு இல்லாம இருக்கு. ஸோ மையம் நோக்கிய திசையில் ஒரு விசை கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்க வேணும். ஒரு வளைவான பாதையில இயங்க போல. நல்ல வேலை இங்க நான் பாவிச்சு சம்பாடி யாரு F = ME. அவன் மைய நாட்ட விசைங்கிறது யாருன்னு கேட்டா விளைவு விசை. மைய நாட்ட விசைங்கிறது யாரு? விளைவுள் விசை. மைய நாட்ட விசைன்றது விசை இல்லை, இழுவை இல்லை, அது ஒரு விளைவுள் விசை. இப்ப நமக்கு ஒரே ஒரு விசை இருக்கிறதால விசையை கொண்டே போடுறோம், அப்படி போட மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு காலம் விசையை குறிச்சு காட்டல அப்படின்னு சரியா. உதாரணத்துக்கு ஒரு துணி வைக்கிறது ஒரு 2 கிலோகிராம் துணி, வேகம் வந்து 2 மீட்டர்/செகண்ட் வச்சுக்கோம். ஆரே வந்து 10 சென்டிமீட்டர் போடும். இந்த சந்தர்ப்பத்துல ஒளிப்பருகின்ற இழுவை மைய நாட்டு விசையா இருக்கு, மாற்றமே இல்லை. அது சரி. மைய நோக்கி எழுதின வரப்போகுது இழுவை F = ME எழுதமெண்டா. இப்ப இழுவை மட்டும் தான் வரப்போகுது. M எத்தனை? 2. ஏக்கு பதிலா V வர்க்கத்தின் கீழ் 6 போடலாம். V வர்க்கத்தின் கீழ் 6 எத்தனை? .1. அப்ப 8 கீழ் 9 நியூட்டன். இது யாரு? மைய நாட்ட விசை என்பதுதான், இழுவையும் என்பதுதான், ஒரு மாற்றமும் இல்லை.
இப்ப நான் இன்னும் ஒரு விலையை இப்படி கிடையா கட்டுறேன். இப்படி எங்குதான் கிடையா இயங்குது. இப்படி கிடையா இயங்கிட்டீங்க. கிடையாக இயங்குது. கிடையா இயங்கும்டா மையம் நோக்கி தான் விசதாக்கும். எம்ஜி கீழ் நோக்கி இருக்கும். இந்த எம்ஜியால மையம் நோக்கிய விசைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப நான் கிடையான இயக்கத்தான் கருதுனா இப்ப ஒரு 3 கிலோகிராம் கட்டுவோம் எடுத்து சேம் அதே வேகத்தோட இயங்குறதா வச்சுக்குவோம். இப்ப இதுல ஒரு இழுவை ஒன்று வருது. அது ஒரு வேறு இழுவு. இந்த இலையில ஒரு இழுவை வந்து வருது. சரியா? இந்த சந்தர்ப்பத்துல நான் T1 காண்றதுக்கு மையம் நோய் பார்க்க வேற விஷயம் ஒன்றும் இல்லை. கிடையா T1 மட்டும்தான் இருக்காரு. M R வர்க்கம் இந்த நிலத்தை நான் 10 போறேன். 10 இங்க இருந்தா மையம் பார்க்கணுமா? இதுல இருந்தா மையம் 3 கிலோகிராம் 20 சென்டிமீட்டர் ரசம் 2 இதை போறல மையம் பற்றித்தான் அவர் இயங்குறாரு. 3 கிலோகிராம் 3 2 வர்க்கம் தசம் 2 எம் வி வர்க்கத்துங்கில் ஆர் 3 4 12 12ங்கில் 2 120ங்கில் 2 60. T1 தான் 60. இந்த சந்தர்ப்பத்துல இந்த T வராது, இது வராது. இப்ப T மாறிடும். இப்ப நான் T2 பார்த்தோம். நான் துணிவை சேர்க்க எனக்கு கைக்கு கிட்ட இழுவை அதிகரிக்க வேணும். இந்த சந்தர்ப்பத்தில் 2 கிலோகிராம் எடுத்தோம்னா மைய நோக்கி எடுத்தோம்னா T2 மைனஸ் T1 விளையுள் விசைதான் மைய நாட்ட விசையா இருப்பார். T2 மைனஸ் T1 இந்த விளையுள் விசைதான் என்ன மாதிரி இருப்பார்? மைய நாட்ட விசையா இருப்பார். மைய நாட்ட விசை யாரு? MV வர்க்கம் 2 கிலோகிராம் V வர்க்கம் தசம் 1 அவருக்குரியது மாற மாட்டேது 80 மைய நாட்டு விசை 80 அவருக்கு 70 மாறும் 60. அப்ப T2 என்ன வர போகுது? 140 வரும். மைய நாட்ட விசையில மாற்றம் வராது, இழுவ மாறும். மைய நாட்டு விசை என்ன? MV வர்க்கம் மாறும், அது மாறாது. MV வர்க்கம் மாறும். F இது விளைவுள் விசை. விளைவுள் விசை MV வர்க்கம் மாறும். இழுவை என்றது பேரு. இந்த இடத்துல இந்த இழுவை வந்து விளைவுள் இழுவை வந்து மைய நாட்டு விசையா இருக்கு. இதுல வர இழுவை வந்து மைய நாட்டு விசையா இருக்கு. இது எப்ப கிடைவட்டமாயிருந்தால் நிறை தாக்காது. கிடைவட்டமாயிருந்தா இந்த பையன் வராது உங்களுக்கு. கிடைவட்டம் என்ற விலங்குது உங்களுக்கு. வட்டப்பாதை வந்து இப்படி இயங்குது, ஆரையோட இயங்குது. ஒருவேளை அது கிடைவட்டம் உங்களுக்கு கூம்பு வட்டமா மாறும். கூம்பு வட்டமா மாறலாம் கிடைவட்டம். கிடைவட்டத்தில் எம்ஜி வராது. சரியான கூம்பு வட்டம் கேள்வி வரக்கூடாது. கிடைவட்ட கேள்வி குறைதான் மாறு, வராம இருக்க மாட்டேது வருந்தான். கூம்பு வட்டம் தான் கூட கேள்வி வராது. கூம்பு வட்டம் பண்ணா எப்படின்னா கூம்புண்டா ஆரைக்கு சமனாக வட்டத்தில் ஆற வராது. விளையிற நிலை சமனாக வட்டத்தில் ஆற வராது. ஒரு மெரிகரம் நடத்தீங்கடா சுத்தக்குள்ள எல்லாம் வெளியே வருவாங்கன்னு இவர இயக்கம் தான் இந்த கூம்பு வட்டமை. ஒரு வித்தியாசமா இயக்கம் பாக்குறதுக்கு அவருக்கு வட்டம் அறிய மாட்டேங்குது. அது இழை எப்படி இருக்கும், துணிவு எப்படி இருக்கும். இந்த மையம் பற்றி இப்படியே வட்டம் மையம் இழை நீளம் வேற, வட்டத்திட ஆரையிற நீளம் வேறு. இளையிற நீளம் வேற, வட்டத்திட ஆரை வேற. இளையிற நீளம் எல்ல எடுத்தீங்கன்னா இது எல்ல எடுத்தீங்கன்னா இது தீட்டான் எடுத்தோம்னா இளையிற நீளம் எல், ஆரை என்ன வரைக்கும் எல் காஸ் தீட்டா எல் சைன் தீட்டா. விசைகளை குறிக்கும். நிறை தாக்கும். இப்ப என்ன? இப்ப நிறை தாக்கும். இதுல ஒரு இழுவை வந்து தாக்கும். இவ்வளவுதான் விசை. இந்த 2 விசை மட்டும்தான் இருக்கும். வேற எந்த விசை நீங்க என்ன செய்யலாது குறிச்சு காட்டே இல்லாத. அப்ப மைய நாட்டு விசை எங்கன்னு கேட்டீங்கன்னா இழுவைதான் 2 வேலையை பார்க்க போகும். இழுவையில நிலைக்குத்து கூறு என்ன செய்யும்?
நிறைய சமப்படுத்தும். இது தீட்டான இது தீட்டா. நிலைக்குத்து கூறு நிறைய சமப்படுத்தும். இழுவையில கிடைக்கூறு மைய நாட்ட விசையாக மாறும். கிடைக்கூறு மைய நாட்ட விசையா மாறும். நிலைக்குத்து கூறு இழுவை எம்ஜியை சமப்படுத்தும். வேற விசைகள் நீங்க குறிச்சு காட்டல. MCQ கேள்விக்கு விசைகளை குறிச்சு காட்டுங்க வந்து ஈக்குவல். ரைட். இனி நீங்க என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். 2/1 டி வெட்டுப்பட போகுது tan θ b வர்க்கத்தின் கீழ் RG. ஆரங்கிறது இந்த அர்த்தம் போடணுமா L sin θ போடணும்? நான் போட்டு காட்டல. ஆரைக்கு பதிலாக நீங்க ஆரையை போடல. இது 20ன்னா நீங்க நீளத்தை என்ன செய்யணும்? ஆரையில காணணும். ரைட். இது யாரு? tan θ b வர்க்கத்தின் கீழ் RG. ரைட். ஓகே. மைய நாட்ட விசையா இருப்பார். கூம்புல நிறைய கறி வரும் இல்லையா? கூம்புல வரகு நிறைய கறி வரும். இப்ப ஒரு வட்டப்பாதையில இயங்குற சந்தர்ப்பத்துல கிடைவட்ட பாதையில வச்சுக்கோமே, அது ஒரு கிடைவட்ட பாதையில இயங்குற வச்சுக்கோமே, ரோட் ஒன்றுல கிடையான வட்ட பாதையில ஒரு வாகனம் ஒன்று போகுது. போகுதுன்னா நீ வட்டமா இயங்கணும்னா மையம் நோக்க ஒரு விசை தாக்க தானே நம்ம வட்டம் இயங்கல. அந்த விசை யாரா இருப்பா? உராய்வா இருப்பா. கம்பீன்னு வச்சுக்கோங்க. மையம் நோக்கி வார விசை உராய் விசையா இருக்கு இந்த இடத்துல வட்டப்பாதையில இயங்கணும். சோ இந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா எஃப்க்கு பதிலா 1 μr போடலாம், வளமையானது உராய்வு. அல்லது எஃப்க்கு பதிலா mv² போடலாம். இந்த இடத்துல உராய்வு தான் என்ன செய்யும்? உங்களுக்கு மைய நாட்டு விசையா மாறவும். இந்த உராய்வு இல்லைண்டா, உள்ளுக்கு இல்லைண்டா அவர் இப்படி பி நேர போயிடுவார். பெண்ல வெட்ட மாட்டார். இது பெண்டில வெட்டணும்னா இந்த விசை கட்டா இங்கே பக்கம் தேவை. அப்பதான் பெண்டில வெட்டலாம். இதை இல்லாமக்கிட்டீங்கன்னு வச்சுங்கன்னு ஒரு ஆய்வு இல்லைண்டா அவரால வளைய இல்லாது, நேர் தான் போலாம், ஃபிரிக்ஷன் இல்லையா. இந்த உராய்வு கட்டாயம் தேவை. ரெண்டு முண்டு தானே. மியூக்கு பதிலா உராய்வு குலகம் தளத்துக்கிட்டவே மாறும். ஆறுக்கு பதிலா எம்ஜியை போட எம்பட்டுப்படும். பி வர்க்கம் சமன் μRg. சோ இந்த ஒரு பெண்டில் அவர் வெட்ட வேணுமா இருந்தா μRg என்ற வேகத்துல போகணும். வர்க்கம் மூலம் μRg என்ற வேகத்துல போனாருன்னா அவரால இந்த வளைவான பாதையில ஸ்மூத்தா வெட்டலாம். இதை விட வேகம் கூட போனாருன்னா அவரால் வெட்ட இல்லாம இருக்கு, ஃபிரிக்ஷன் காணாம இருக்கு. சேம் டைம் உராய்வு இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் அவருக்கு என்ன செய்ய இயலாது? இயங்க இயலாது. உராய்வு பூஜ்ஜியமா இருந்தா அவரால் வேகத்தை எந்த வேகத்திலையும் போகல, வேகம் பூஜ்ஜியமாயிடும். சோ பூச்சிய போக வேணும்னு வரும். பூச்சியதுல போறதுக்கு பேர் என்னது? ஓய்வு. இயங்கவே இல்லாது அவர். உராய்வு இல்லாத இடத்துல அவருக்கு இயங்க இயலாது. உராய்வு இருந்தா போலாம். உராய்வு இல்லைன்னா சாத்தியம் இல்லை. எப்ப கிடையான வட்டப்பாதையா இருந்தா அப்ப என்ன செய்வாங்க? ரோடு அநேகமான ரோடு வந்து கொஞ்சம் தின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கோணத்தால அதை கொஞ்சம் சாட்சி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு உண்மையா இயங்க இயலாது. ஒரு கூம்பு வட்ட இயக்கம் வந்து இயங்க வேண்டி வருது. ஒரு ரோடு எடுத்தீங்கன்னா ஒரு சாய்வான தளத்தினால் இயங்க வேண்டி வருது. ரோட் கொஞ்சம் சாஞ்சிருக்கும், நீ இப்படி போகும். உயர் வேகமா போறாருன்னா வெளியால பார்ப்ப ஒரு உருளையான பொருள் எடுங்க. ஒரு உருளையான பொருள் எடுங்க, சுத்துறீங்க என்ன மேல இயங்கு. வேகமா சுத்தினோம்னா வெளியில வர பார்க்க. உயர் வேகத்துல இயங்கினாருன்னா இவர் மேல் நோக்கி போக பார்ப்பார், உராய்வு கீழ் நோக்கி இருக்கு.
அந்த கிணறுகளுக்குள்ள பைக் இயங்கும் அல்லது கார் ஓடுவாங்க இல்லவா, அங்க வேகமா ஓடக்குள்ள உராய்வு கீழ் நோக்கி இருக்கும். அப்படியே ஸ்லோவாகி மெதுவா கீழ் இறங்க போக்குள்ள உராய்வு மேல் நோக்கி இருக்கும். மெதுவா ஓடுனா உராய்வு மேல் நோக்கி வரும், வேகமா ஓடுனா உராய்வு கீழ் நோக்கி வரும். அப்ப கேள்வியில உயர் வேகம் தந்தாங்க, என்ன உயர் வேகத்துல இயங்க வேணுமா இருந்தா என்ன காண போறோம்னா உராய்வு கீழே வரும். உயர் வேகத்தில் இருந்தா எம்ஜி ஒரு மரதாக்கம், மரதாக்கம் மீது தானே, மரதாக்கம் சாத்தியம் இல்லை. இப்ப கிடை கூறுக்கு மையம் நோக்கி எடுத்தீங்கன்னா இதுவும் தீட்டானே, மையம் நோக்கி எடுத்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா வரும். பிளஸ் ஆர் சைன் தீட்டா வரும். மையம் நோக்கிய விசை என்னது, எம்பி இருக்குதுங்களா, நிலைக்குத்தாடு தானே வரப்போகுது, ஆர் காஸ் தீட்டா மேல வரப்போகுது, எஃப் சைன் தீட்டாவும் பிளஸ் எம்ஜி வரும். ஆர் காஸ் தீட்டா மேல எஃப் சைன் தீட்டா பிளஸ் எம்ஜி, ஆர் காஸ் தீட்டா மைனஸ் எஃப் சைன் தீட்டா எம்ஜி 2/1 பிரிச்சோம்னா ஆர் காஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டா ஓவர் எஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஆர் சைன் தீட்டா சமன் ஜி ஓவர் டி வர்க்கம். ஆரையும் பிரிச்சுக்கிறேன், டி வர்க்கத்துக்கு ஜி ரைட். இப்படி எடுத்துக்கோங்க ரைட். இப்ப நான் எஃப் சமன் மியூ வரணும், எனக்கு மியூ வர வேணுமெண்டா என்ன செய்யணும், நான் எஃப்ஓ ஆர் ஆல பிரிக்கும். ஸோ இதுல நான் ஆர் ஆல எல்லாத்தையும் மொத்தமா எல்லாத்தையும் நான் ஆர் கொஸ்டீட்டாவில் வகுக்க போறேன். ஆர் கொஸ்டீட்டாவில் வகுத்தா இதை ஒன்று வரும் மைனஸ் ஆறால வகுத்தா மியூ கொஸ்டீட்டா வகுத்தா டான் தீட்டா ஓவர், ஆறால வகுத்தா மியூ கொஸ்டால வகுத்தா கொஸ் இல்லாமாயிரும், ஆர் கொஸ்டீட்டா வகுப்படும் ஆர் இல்லாமாயிரும் டான் தீட்டா. ஆர் கொஸ்டீட்டாவில் வகுக்கிற மேலேங்களையுமா. இந்த சந்தர்ப்பத்துல உராய்வு இல்லாம இருந்தாலும் மியூ பூஜ்ஜியமாகினாலும் உங்களுக்கு என்ன வர டான் தீட்டா வந்து மியூ இல்லாம ஆயிரும், இல்லாம டான் தீட்டா வரும், வி வர்க்கத்துங்களா ஆச்சு. உராய்வு இல்லாம இருந்தா இதுக்கு முன்னுக்கு பார்த்த மாதிரி தானே. அதுல உராய்வு இல்லை என்றா இயங்குற கஷ்டம், உராய்வு இல்லை என்றா உங்களுக்கு வி வர்க்கம் வராது. இங்க உராய்வு இல்லாம இருந்தால் கூட இயங்கலாம். அவரோட பாதுகாப்புக்காக வேண்டி வீதிகளை இப்ப என்ன செய்வாங்க, கொஞ்சம் சாய்வாக கட்டுவாங்க, அப்பதான் அவருக்கு இயங்கலாம். உராய்வு இல்லாட்டியும் இயங்கலாம். இதுல என்ன இயக்கம்னா கூம்பு இயக்கம் தான். கூம்பு இயக்கத்துல வர கேள்விகள் இதுவும் 2019 எம்சிக்கு பார்த்துக்கோங்க. மையம் நோக்கிய திசையில் ஒரு விசை ஆர் சைன் தீட்டா எஃப் காஸ் தீட்டா, நிலைக்குத்தான ஒரு விசை ஆர் காஸ் தீட்டா சமன் எஃப் சைன் தீட்டா பிளஸ் எம்ஜி. ரெண்டு சமன்பாடுகள், ரெண்டு பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், கூம்பு வட்ட இயக்கம் வரும். சரியா, இது என்னது, வட்ட இயக்கத்துல வரக்கூடிய கேள்விகளா இருக்கு.
நிலைக்குத்து வட்டேகத்தை பார்த்தோம்னா ஒரு விளையக்கிறதுனா இவர் தெரிய ஒன்றிருக்க நுரை சாக்கும் எம்ஜி மேல ஒரு விழுவை ஒன்று. இந்த கணத்துல உள்ள வேகம் பியா இருந்திருந்தா மையம் நோக்கிய திசையில் எடுத்தா என்ன வரும் சமன்பாடு? டி மைனஸ் எம்ஜி. விழுவையும் வரும் நிறையும் வரும். எம் பி வர்க்கத்துங்களா மைய நாட்ட விசை விலகில் விசை. மைய நாட்ட விசை எம்பி வர்க்கத்துங்களா விலகில் விசை. மேல் நோக்கி டி கீழ் நோக்கி எம்ஜி. டி மைனஸ் எம்ஜி விளைவு. இதே துணிவு வந்து இவ்வளத்தை வந்து வச்சுக்கோமே கிடையா வந்துட்டாரு அதே வேகம் வச்சுக்கோம் நிறை கீழ் நோக்கிதான் எம்ஜி. இப்ப நான் என்ன செய்யலாது கிடையா எடுப்பேன் சாம்பாட்ட எம்ஜி வராது டி மட்டும் தான் வரும். எம்பி வர்க்கத்துங்களா கிடையா மட்டும் தான் வரும். அப்படியே அந்த துணிவு இயங்கி இங்க வந்துட்டா விழுவையும் கீழே நிறையும் கீழே ரெண்டும் கீழே. ஸோ இப்போ வந்தா கீழ் நோக்கி மையம் நோக்கி எடுத்தேன்னா டி பிளஸ் எம்ஜி எம்பி வர்க்கத்துக்குதான். நல்ல விளையக்கணும். இந்த டைம்ல விழுவை என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எம்பி வர்க்கத்தின்களார் பிளஸ் எம்ஜிஆர் இருக்கும். இதுல உள்ள விழுவை எம்பி வர்க்கத்துங்களாரா இருக்கும். இங்க என்னவா இருக்கும் எம்பி வர்க்க ஆர் மைனஸ் எம்ஜிஆர் இருக்கும். ஸோ எந்த சந்தர்ப்பத்துல இழுவை ஆக குறைவா இருக்கும்? அதி உயரத்துல இழுவை ஆக குறைவா இருக்கும். அதி தாழ் புள்ளியில இழுவை வந்து அதி உயர்வா இருக்கும். அப்ப ஒரு விலை வந்து எப்ப அறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதி தாழ் புள்ளியில அறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல மைய நாட்ட விசையாக டீயும் வரும் எம்ஜியும் வரும். இந்த அதி உயரத்துல வரும்போது டி அல்லது எம்ஜி இந்த ரெண்டுல ஒரு ஆள் இருந்தாலே போதும் அவர் வட்டத்துல இயங்குறதுக்கு. ஒரு துணிக்க வட்டத்துல இயங்க வேணுமாக இருந்தா இந்த விழுவை இல்லாம இருந்தாலே போதுமானது. நிறை மட்டும் இருந்தா காணும் வேண்டா நிறை எப்படியும் பூச்சியம் ஆகலாம். ஆனா விழுவை என்ன செய்யலாம் பூச்சியம் ஆகலாம். அப்ப இந்த நிறை வந்து மட்டும் அந்த கணத்துல இருந்திருந்தா மைய நாட்டு விசையா தொழிற்படுமா இருந்தா சரி. இப்படி தொழிற்பட வேணுமா இருந்தால் டி பூச்சியம் என்ன வர வேணும்? எம்பி வர்க்கத்தின்களார் சமன் எம்ஜி ஆகணும். எம் வெட்டுப்படும் பி வர்க்கம் சமன் ஆர்ஜி வி சமன் ரூட் ஆர்ஜி இருப்பார். நீ ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு பொருளை கருதுனீங்கன்னா இந்த துணிக்கு எடுத்த ஒரு வேகத்துல வரும் வந்து அதி உயரத்துல வரும்போது ஒரு வேகம் முடியணும் கட்டாயம். இங்க ஒரு வேகம் கட்டாயம் இருக்க வேணும். அந்த வேகம் யாரு? ரூட் ஆர்ஜி. இப்படி ஒரு வேகம் இருந்தால்தான் எங்க நம்மட அதி உயரத்துல இப்படி ஒரு வேகம் இருந்தால்தான் அவரால் தொடர்ச்சியாக அப்படியே இயங்கலாம் மட்டமா இயங்கலாம். அதி உயரத்தை அடைஞ்சிட்டாருண்டா அதுக்கு பிறகு எப்படி என்ன செய்வாரு இயங்கிடுவார். அப்புறம் கீழே வரான மேல போறான கஷ்டம். இங்க இருந்து இப்படி போறான கஷ்டம் வரும். கீழே வர ஈஸி. இதை தாண்டி தான் சரி. சோ இந்த புள்ளியில அது எந்த உயரமா எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்லை. அதி உயரத்துல அவர் இருக்க வேண்டிய இழிவு வேகம் ரூட் ஆர்ஜி அறிக்க வேணும். ரூட் ஆர்ஜி இருந்தா சரி. அப்படின்னா அவர் அதி தாழ் புள்ளிக்கு வரும்போது என்ன வேகம் வரும்ன்றதை காணலாமா? இது ஏன்னு இந்த பின்னு போடுங்க ரைட். அப்ப ஏல உள்ள சக்தியும் பில உள்ள இயக்க சக்தி மொத்த சக்தியும் என்ன ஆகிக்கணும்? சமன் ஆகிக்கணும். மொத்த சக்தி போடுறேன். மொத்த சக்தி டோட்டல் எனர்ஜி பி. ஏல உள்ள மொத்த சக்தி ஹாஃப் எம்பி வர்க்கம் மட்டும்தான் வரும். பில உள்ள சக்தி ஹாஃப் எம். வி வர்க்கம் என்ன வரப்போகுது? ஆர்ஜி. வி வர்க்கம் தானே ரூட் ஆர்ஜிக்கு ஆர்ஜியா மாறிடும். எம்ஜி ஹெச்சும் வரும். எம்ஜி ஹெச்சுக்கு என்ன வரப்போகுதா? 2R வரும். ஏன் இதான மட்டம். இது மட்டம். இது ஒரு ஆர் இது ஒரு ஆர். சோ எம்ஜி இன்டு 2R மொத்த ஆறு விட்டம் வழி வரப்போகுது. எம்ம வெட்டலாம் ஹாஃப் வெட்டினா இரண்டால பெருக்கப்படணும். ஹாஃப் வெட்டுப்பட்டா ரெண்டால பெருக்கப்படும். சோ வி வர்க்கம் ஹாஃப் வெட்டியாச்சு. இங்க ஒரு ஆர்ஜி எம்ஐ வெட்டியாச்சு. ரெண்டால பெருக்கப்பட்ட 4 ஆர்ஜி. ஸோ மொத்தமா 5RG வரும். ரூட் 5RG. அதி தாழ் புள்ளியில வரும்போது வர இழிவு வேகம் வந்து ரூட் 5RG. அதி உயரத்துல வர இழிவு வேகம் வந்து ஆர்ஜி.
நீங்க √5RG என்ற வேகத்தை அதிதாழ்புள்ளியில கொடுத்தீங்களா இருந்தா அவரால முழுமையான வட்டத்தை ஆற்றையில் உயரத்துல √RG இருந்தாலே காணும் அவருக்கு முழுமையான வட்டத்தை ஆற்றலாம். அப்படி என்றா அதிதாழ் என்ன வேகம் இருக்கார் √5GR √5GR வேகத்தை நீங்க அதிதாழ்புள்ளியில வழங்கினீங்கன்னா கட்டாயம் √RG என்ற வேகம் அங்க வரும். அதனால ஒரு புள்ளி ஒரு துணிக்க வட்டப்பாதையில இயங்க வேணுமா இருந்தால் நீங்க நிலைக்குத்து வட்டத்துக்கு ஆற்ற வேணுமா இருந்தா நீங்க வழங்க வேண்டிய இழிவு வேகம் √5GR இருந்தா சரி. இந்த வேகத்தை கொடுத்தீங்க என்ன செய்யும், துணிக்க வட்டப்பாதையின் வழியாக இயங்கக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? இவ்வளவுதான் வட்ட இயக்கம். நீங்க நிறைய கேள்வி எம்சிக்யூ கேள்வி அது தனியே பார்ப்போம். இப்ப தியரியை மட்டும் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க, நீங்க தியரியை மட்டும் பார்த்துக்கோங்க, கேள்விகளை விளங்கப்படுத்தல. கேள்வியிடம் தனியே பார்ப்போம். இன்னொரு செஷன்ல கேள்வியை பார்ப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ.